ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா எக் கிரேவி மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்கை வந்து ஒரு 5 எக்கு வந்து நான் பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, 4 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய், கசகசா, எள்ளு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைனா நீங்கள் வெறும் இஞ்சி இல்லைனா பூண்டு அப்படி கூட போட்டுக்கலாம். நான் அப்போ தான் அரைச்சதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன தக்காளி தான், புளிப்பு சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் பேனில் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். அதுக்கு வந்து பாயில் பண்ணி எக்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிரேவியில் போட்டால் கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எக்லேயும் உப்பு காரம் இருக்கும், சட்டிலாக இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு 5 எக் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 எக்கு பிஞ்சிருச்சு வேகும் போதே, தோல் உரிக்கும் போது பிஞ்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து கொஞ்சமாக திருப்பி போட்டுருங்க. ஸோ தட் 2 சைடும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி, கொஞ்சம் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப கருகிடுச்சுன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி வந்துடும் எக்கு மேலே. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இது மட்டுமே செஞ்சு அப்படியே வச்சு கூட நம்ம நிறைய இதுக்கு சாம்பாருக்கு, கீரைக்கெலாம் சைட் டிஷ்ஷில் சாப்பிட்டா, தக்காளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். புதினா சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதத்துக்கு செமையாக இருக்கும். ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அகெயின் அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட் மிக்ஸு, அதை வந்து சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டு கொஞ்சம் இதை நல்லா வதங்க விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. நம்ம ஏன்னா ஆல்ரெடி இதில் போட்டு அரைச்சிருக்கோம். எக்கில் வேறு அகைன் நம்ம சால்ட்டு காரெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணேன். கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா கொஞ்சமாக பாயில் ஆகி திக்காகி கொஞ்சம் கம்மியாச்சு பாருங்களா. ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொஞ்சமாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துடுங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி. நம்ம ஹாட்டாக தோசைக்கு, வேறு எதுக்காக சைட் டிஷ்க்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.